Hi friends, இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பிரெட் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெட் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் ஒரு 8 ஸ்லைஸ் போல் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு கொடமிளகா, டொமேட்டோ கெச்சப், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, நான் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டை இந்த மாதிரி நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு நம்ம மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளியை நான் விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொடமிளகாவை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க, இது அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பக்கோடா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களாக நான் பக்கோடா போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க.
அதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் நம்ம பகோடா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியான டேஸ்டான பிரெட் பகோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த பகோடா செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ஈவினிங் டைமில் டீ காஃபியோட இந்த பிரெட் பகோடா நல்லா சூப்பரான ஸ்நாக்காக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.